காடை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காடையை கடையிலேயே கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாங்கின்னு வந்துட்டோம். வீட்டில் வந்து அதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிராய்லர் கோழியெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி காடை நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வரது வெயில் காலம், இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, அதை கசகசா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனேயே தக்காளி தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அந்த சாரெல்லாம் இறங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரட்டும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா கலர் தரணுன்றதுக்காக கேசரி மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா பிரியாணி மசாலா கொட்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வாங்கி வச்சுருக்க காடை எல்லாத்தையும் கொட்டி நல்லா கிளறணும். அந்த சாரெல்லாம் அந்த காடையில் இறங்குற வரைக்கும் நல்லா கிளறணும். நல்லா கிளறின உடனேயே நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்த உடனே அதை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிங்கன்னா சூடான பிரியாணி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.